எனக்கு ஒரு ஏக்கம் எனக்குள்ள, நீ சாமியாரா போகணும், சாமியாரா தெரியுதா, ஃபாதரா போயிடணும், சமுதாயமே தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அழைப்பு எப்படி பாருங்க. ஒருவேளை நான் ஃபாதரா போகாம ஊருக்குள்ள போனா அடி விழுந்தது மாதிரி இருந்தேன். சமுதாயமே தள்ளுது நம்மள பாருங்க எப்படி. நான் ஒரு காலகட்டத்தில் வாலிப கட்ட சினிமா மேல மோகமா வந்து சரி போகாம திரும்பி வரலாமான்னு நினைச்செல்லாம் உண்டு. ஆனா சமுதாயம் விடாது, எனக்கு தெரியும். கொண்டு வாங்கி நம்மள போயிடவே விடாது. ஒருவேளை பின்வாங்கி போகாம கர்த்தர் அப்படியா சமுதாயத்தை வச்சு நம்ம ஒரு இதெல்லாம் நினைச்சு வந்து அழுவையா வரும். எப்படி தேவன் நம்மளை நேசித்திருக்காரு, நம்ம மேல கண்ணு வச்சிருக்காரு, எப்படி அழைப்பு எப்படி அழைக்கணும் என்பதில் அவர் குறியா இருந்திருக்காரு. பந்தியில் இல்லாத என்னை கண்டீரே, பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தீர். பந்திக்கு அழைக்காத என்னை கண்டீரே, பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தீர். உந்தன் அழைப்பியின் மீது, உந்தன் தகுதியின் மீது வெறுத்தவர்கள் மத்தியில் தலையை உயர்த்தினீர். அனைவராலும் ஒதுக்கப்பட்ட எங்களை கிருப தேடி வந்ததே, தகுதியில் ஒதுக்கி வச்ச எங்களை தகுதி தேடி வந்ததே.